வணக்கம். நான் டாக்டர் ஜெயலட்சுமி, மகளிர் மற்றும் பெண்கள் நல மருத்துவர், ஸ்ரீ பாலாஜி மருத்துவமனை, சேலம். நான் இன்னைக்கு PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதாவது சினைப்பை நீர்க்கட்டி பற்றி பேச போறேன். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும். அதாவது 45 நாளைக்கு ஒரு முறை, 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட மாதவிடாய் ஆகிறது உண்டு. நார்மலா மாதவிடாய்ங்கிறது 28 to 32 நாளைக்கு ஒரு தடவை ஆகணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியாகி அதுல இருந்து 14வது நாள் மாதவிடாய் ஏற்படும். இதில் ஏதாவது ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கிறதுல கோளாறு ஏற்பட்டால் மாதவிடாய் தள்ளி ஆகும். இது ஆண் தன்மை ஹார்மோன்ஸ் உடம்புல, பெண்கள் உடம்புல அதிகம் சுரக்கிற மாதிரி ஏற்பட்டா இந்த மாதிரி மாதவிடாய் தள்ளி போறது. அந்த PCOSங்கிறது ஸ்கேன் மூலமாகவும் ரத்த பரிசோதனை மூலமாகவும் தெரிய வரும். ஸ்கேன்ல சிறு சிறு நீர்க்கட்டிகளாக சினைப்பையில தெரிய வரும். ஹார்மோன் டெஸ்ட்லயும் அதிகமாக ஆண் தன்மை ஹார்மோன் சுரக்கிற மாதிரி அதுல தெரிய வரலாம். இதற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேணும். இதுக்கு காரணம் ஜெனட்டிக்கா, அதாவது மரபணுவா அம்மா, தங்கை, அக்கா யாருக்காவது இருந்து இதே மாதிரி வரலாம். உடல் பருமன் ஆனாலும், ஒபிசிட்டி, இதனாலையும் PCOS ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், இப்போ படிக்கிறது, வேலைக்கு போறதுங்கிற மன அழுத்தம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி PCOSனால மாதவிடாய் கோளாறுகள் வருவதுண்டு. இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அது சரி செய்து கொள்ளலாம். உடல் பருமன், அதாவது உடல் எடை அதிகமான பெண்கள் 5%, 100 கிலோ இருந்தாங்கன்னா 5 கிலோ எடை குறைத்தாலே மாதவிடாய் சரியாக போறதுக்கு வாய்ப்புண்டு. இதற்காக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் பெண்கள் மகளிர் நல மருத்துவர், அதாவது கைனகாலஜிஸ்ட் அணுகி அதுக்கேற்ற ஸ்கேன், மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். PCOS இருக்கும் பெண்கள் கருத்தரித்தல் தள்ளி போறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால அதுக்குள்ள சிகிச்சை எடுத்து கருத்தரிக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் குழந்தை இருக்கும் பெண்களுக்கும் மாதவிடாய் தள்ளி போனா, இந்த PCOS ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்குள்ள சிகிச்சை எடுத்துக்கணும். ஏனென்றால் இது நாளடைவில் கர்ப்பப்பையின் உள் லைனிங், அதாவது சத அதிக வளர்ந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால பெண் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே நல்ல சத்தான உணவு சாப்பிடுறதுக்கும், உடற்பயிற்சி மேற்கொண்டு உடல் பருமன் ஆகாமல் இருப்பதற்கும் முதலிருந்தே அறிவுறுத்தி வளர்க்க வேண்டும். ஏதாவது மாதவிடாய் கோளாறுகள் ஏற்பட்டால் மகளிர் நல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.